கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறல்ல, அந்த பலனை நீ அனுபவிப்ப. மற்றவர்கள் அனுபவித்து செல்லுகிறதை பார்க்கிறதை காட்டிலும் நீங்க அனுபவிப்பீங்க அந்த அந்த பிரயாசத்தை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 128வது சங்கீதத்தின் 2வது வசனத்திலே, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த கைகளின் பிரயாசத்தை சாப்பிட முடியாம எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நல்லா சம்பாதிப்பாங்க, நிறைய சம்பளம் வரும், ஆனால் அவங்களுக்கு இஷ்டப்பட்டபடி சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்க டயட்டுன்னுவாங்க, அவங்க காலையில் இது சாப்பிடக்கூடாது, அவங்க சாப்பிடக்கூடாதுன்ற காரியங்கள் நிறைய இருக்கும், சாப்பிட்ற காரியங்கள் சின்னதாக இருக்கும். அவங்க விருப்பப்படாத காரியங்களை சாப்பிட்டு கொண்டு இருப்பாங்க. ஆனால் விருப்பப்படுகிற காரியங்களை சாப்பிட முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, வியாதியினாலே, பலவீனத்தினாலே, சுகவீனத்தினாலே இப்படி இருக்கும். பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறல்ல, அந்த பலனை நீ அனுபவிப்ப. மற்றவர்கள் அனுபவித்து செல்லுகிறதை பார்க்கிறதை காட்டிலும் நீங்க அனுபவிப்பீங்க அந்த அந்த பிரயாசத்தை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. நல்ல சம்பாத்தியம், கை நிறைய சம்பாத்தியம் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு எல்லா காரியங்களையும் நல்லபடியாக கட்டி நல்ல வீடுகள்லாம் கட்டினாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் கடனை வாங்கிட்டாங்க. கடனை வாங்கின காரணத்தினால மாதம் வந்ததுமே அவங்களுக்கு அந்த இஎம்ஐ கட்டுறதுலேயே எல்லா காசும் போயிட்டு இருந்தது. என்ன கஷ்டமாக இருக்கே, நம்ம சம்பாதிக்கிறோம், இவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஆனால் ஓட்ட பைக்குள்ளே போட்டது போல இருக்கே, எல்லா கடனுக்கே போயிட்டுருக்கே அப்படி என்று சொல்லி அவங்க வருத்தப்பட்ட காலங்கள் உண்டு. ஆண்டவரிடத்திலே ஜெபித்தார்கள். அவர்கள், ஆண்டவரே, நாங்கள் இவ்வளோ கடன் வாங்குகிறோம், நாங்கள் கடன் கொடுக்கிற தேசமாக இருப்போம்னு சொன்னீங்களே ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. நாங்கள் உண்மை விட்டு விட்டு நாங்கள் எங்கள் கைபலனும் எங்கள் சாமர்த்தியத்தில் வாழலாம் நாங்கள் நினச்சோம், ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வந்துட்டோன்னு. அப்போ பிறகு அவர்கள் காரியத்தை அறிந்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த பிறகு கடன்களை தீர்த்துவிட்டு சந்தோஷமாய் கையின் பிரயாசத்தை சாப்பிட ஆரம்பித்தார்களாம். பிரியமானவர்களே, பல நேரங்களில் நம்முடைய சாமர்த்தியத்தில் எல்லாம் செய்யலாம்னு நினைப்போம். ஆனால் இன்னைக்கு கடவுள் சொல்கிறாரு, நீ உன்னுடைய முதற் பலனை என்னிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து ஜெபித்து என்னை சார்ந்து வாழும்போது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பாங்க. இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு தருவேன்னு சொல்லுகிறார். நாம் பெற்றுக்கொள்வதற்கு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிற தேசமாய் நாங்கள் இருக்க ஆண்டவரே, எங்கள் கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிட எங்களுக்கு கிருபை செய்தரணும். அதற்கு தடையாயிருக்கும் எல்லா காரியத்தையும் அப்புறப்படுத்தி இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.